வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறேன். அது என்னென்னா மக்கானாவோட பாயசம் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இந்த மக்கானா பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரே ஒரு கப்பு மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, நான் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன், பால், நெய், குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு வேணும். இப்போ உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் சுகரை ஜீனியை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா வெள்ளத்தை நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு கூட பண்ணலாம். கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் மக்கானா எடுத்துருக்கேன், ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை நெய்யில் வறுக்கணும். இதை நெய்யில் வறுத்துட்டு நெய்லையும் வறுக்கலாம். இல்லை நான் ஒரு கப் மக்கானா எடுத்திருக்கேன். அதை நான் நெய்யில் வறுக்க போகிறேன். உங்களுக்கு நெய்யில் வறுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா மைக்ரோ அவனில் கூட வைக்கலாம். நான் ரெண்டுலேயும் எப்படிங்கிறத நான் அதை காமிக்கிறேன். நான் இப்போ நெய்யில் வறுத்தது மைக்ரோ நெய்யில் வறுத்த மக்கானா இப்படி இருக்கும். மைக்ரோ அவனில் வந்தது இப்படி இருக்கும். நான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ பாயாசம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ மக்கானா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துருக்கேன். அந்த பேக்குக்குள்ளே இதை போட்டு நல்ல பவுடர் மாதிரி, ரொம்ப பவுடரும் இல்லை, கையால் அமுக்க முடியலன்னா இந்த ஒரு கல்லை வச்சு கூட நம்ம தட்டினா ஈஸியாக ஆயிரும். இந்த கல்லை வச்சு பொடிச்சிருக்கேன். இதோ இப்படி ஆயிருக்கு. இதை இது எப்படி பண்ணணும்னு இப்போ காமிக்கிறேன். மக்கானா நான் பொடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ கேஸை பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் பால் விட போகிறேன். நான் உங்களுக்கு பாயசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது இப்படி பால் விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொதிச்சு கட்டும். அதுக்கப்புறம் நான் மற்ற எல்லாம் போடுறேன். பால் காஞ்சி எடுத்து இப்போ நான் இந்த மக்கானா இதில் போடுறேன். இதில் நான் இப்போ மில்க் மேட் விட போகிறேன். ஜீனிக்கு பதிலாக நான் மில்க் மேட் விடுறேன். நான் இது கொஞ்சம் கொதித்த உடனே இறக்கிட்டு இதுக்கு கிஸ்மிஸும் முந்திரி பருப்பு எல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி அதுவும் போடணும். மக்கானாலாம் வறுத்தாச்சுன்னா அது நல்லா ஈஸியாக நல்லா இருக்கும். அதனால் வாயிலெல்லாம் நல்லா கிறிஸ்பாக நல்லா தெரியும் உங்களுக்கு. அதனால் இது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிச்சாச்சு நல்லா. இப்போ மக்கானா ரெடி ஆகிடுது பாயாசம். நான் இப்போ இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் நெய்யில் வறுத்து போட போகிறேன். நான் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போடுறேன்னா
இப்போ வந்து அதோட கிஸ்மிஸ் மின்டர் பருப்போட கிஸ்மிஸும் போட்டு ரெண்டையும் நெய்யில் வந்து வறுக்கிறேன். மின்டர் பருப்பு கிஸ்மிஸும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ வந்து அதையும் வந்து இந்த பாயாசத்தில் வந்து போட போகிறேன். கடைசியில் வந்து நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போடுறேன். நான் அதில் மக்கானா பாயாசம் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து பவுலில் வந்து விட போகிறேன். நான் மக்கானா பாயாசம் வந்து ரெடி ஆகிடுது. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.